ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். 3ஆம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 52. தொகுதி 11. அட்டமா சித்தி. எண்வகை சித்தி. பகுதி 1. பரகாய பிரவேசம். கூடு விட்டு கூடு பாய்தல். பாடல் 637. நாடியின் ஓசை நயனம் இருதயம். தூடியளவும் சுடர்விடு சோதியே. தேவருள் ஈசன் திருமால் பிரமணம். ஓவர நின்றங்கு உணர்ந்திருந்தாரே. விளக்கம். நம் உடலில் ஓடும் நாடிகளின் துடிப்பு, கண்கள் மற்றும் இதயம் ஆகிய இடங்களில் அணுவுக்கும் அணுவாய் மிக நுண்ணிய இடத்திலும் பிரகாசமான சோதியாக அந்த பரம்பொருள் நீக்கமர நிறைந்துள்ளார். தேவர்களுக்கு தலைவனான சிவன், காக்கும் கடவுள் திருமால், படைக்கும் கடவுள் பிரம்மன் ஆகிய மூவரும் இடைவிடாது தியானித்து தங்களுக்குள்ளேயே அந்த பெரும் சோதியை உணர்ந்து போற்றுகிறார்கள் என்கிறது இந்த பாடல். இறைவன் எங்கோ வானத்திலோ அல்லது தொலைவிலோ இல்லை. உங்கள் நாடி துடிப்பிலும், பார்க்கும் பார்வையிலும், துடிக்கும் இதயத்திலும் ஒளியாக இருக்கிறான். மும்மூர்த்திகளே தங்களுக்குள் அந்த சோதியை தேடித்தான் உணர்ந்தார்கள் என்பதால் நாமும் நமக்குள்ளே வாசி யோகத்தின் வழியாக தேடினால் அந்த சோதியை காணலாம் என்கிறார் திருமூலர். Explanation. This verse states that the Supreme Being is omnipresent, pervading even the minutest spaces in our body, such as the pulse, the eyes, and the heart, as a brilliant light. Shiva, the Lord of the gods, Vishnu, the preserver, and Brahma, the creator, the three deities, continuously meditated and realized this great light within themselves. The song implies that God is not somewhere in the heavens or far away, but is present as light in your pulse, your gaze, and your beating heart. Since even the Trimurti, the three principal deities, sought and realized this light within themselves, Tirumular suggests that we too can find this light within ourselves through the practice of Vasi Yoga. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.